வேதத்தில் உள்ள பெண்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். ஃபஸ்ட்டாக பார்க்குறதான்னு பார்த்தா எஸ்தரை பற்றி. அவங்கள பற்றி ஒரு 6 குறிப்புகள் இருக்குது. அதை பற்றி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு முதலாவது, சிறந்த அழகி மட்டுமின்றி அடக்கமும் பணிவும் உடையவள். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, நற்பண்பினால் அரசரின் அன்பை பெற்றவள். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, தனது வளர்ப்பு தந்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தவள், ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாலாவதாக அவளுடைய குணம் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய மக்களுக்காக தனது உயிரை கூட துச்சமாக மதித்தவள். அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஜனத்திற்காக உபவாசித்து ஜெபித்தவள். எஸ்தர் நம்ம வேதத்துலேருந்து ஒரு வசனம் எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா, எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16-17 கொடுத்துருக்கு. நீர் போய் சூசானின் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3ஆம் நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லினேன் என்றாள். அதிலே 17வது வசனத்தில் சொல்லியிருக்குது. அப்போது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தாள். எஸ்தர் பைபிளில் நிறைய நம்மளுக்கு முன்மாதிரியாகவும் ஒரு வழிகாட்டியாகவும் இருந்திருக்காங்க. அதே போல் இன்னொரு சகோதரி இருந்திருக்காங்க. அவங்க ரெபேக்காள். அவங்க மகா ரூபவதி. ஆதியாகமும் 24:16 அவங்கள பற்றி சொல்லியிருக்கு. அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னியுமாய் இருந்தாள். அவள் தூராவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சித்தத்திற்கு அவள் கீழ்ப்படிந்தாள். அதுவரை காணாத மனிதனை திருமணம் செய்து கொண்டாள்.